ஐயா வேலு வேலு போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. செம்பட்டியில சின்ன பஞ்சாயத்து அப்பதா. இல்லையா என்னப்பா என்னையா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அறுவாளை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க? சக்கரபாண்டிங்கிறது யாரு? இந்த குடும்பத்துக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? அதுவா, அது 15 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பெரிய கதை. வேலுவோட தாத்தா வேல்பாண்டி ஐயா இறந்ததுக்கு பின்னால இந்த ஊரோட விஷயத்தையெல்லாம் வேலுவோட அப்பா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. வணக்கம். என்ன எல்லாரும் ஊர் கூடி வந்திருக்கீங்க? சக்கராலையில ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. விவசாயிங்க போடுற கரும்புக்கும் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. மேனேஜ்மெண்ட்ல கேட்டா ஓனர்ட்ட கேட்க சொல்றாங்க ஐயா. அந்த ஆலைக்கு ஓனர் யாரு? வத்தல கொண்டு சீனிவாசனும் ராமநாதனுங்க ஐயா. என்னையா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் சக்கர ஆலைக்கு முதலாளிங்களா? ஏன் நாங்க 2 பேரும் முதலாளிகளா இருக்க கூடாதா? மந்திரி தம்பி, அந்த சக்கர ஆலை உங்களது தான் எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ஆலைக்கு சம்பந்தம் கிடையாது. சக்கரபாண்டி தான் உண்மையான ஓனருங்கிறத வேலுவோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டிலேயே 30 வயசுல மந்திரி ஆனது சக்கரபாண்டி தான். பினாமிங்கிற பேர்ல சக்கரை ஆலையை சக்கரபாண்டி தான் நடத்திக்கிட்டான். அந்த 2 பேரையும் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாரு. லஞ்ச படத்துல சக்கர ஆலை கட்டி அத பினாமி பேர்ல நடத்துறதுனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னையா பேசுற? நான் ஒரு மினிஸ்டரியா? சார், உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னது சிஎம் தான் சார். பிரச்சனை பெருசாகி சக்கர ஆலைக்கும் சீல் வச்சுட்டாங்க. அந்த நேரத்துல தான் பொது தேர்தலும் வந்துச்சு. கட்சியில சீட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சே ஆகணும். ஒருவேளை தோத்துட்டா கட்சி உன்னை கைவிட்டுரும். அப்புறம் நீ தண்டனையை தான் அனுபவிக்கணும். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக வேலுவோட அப்பா காலில் வந்து கெஞ்சினான். ஆனா அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. உப்ப தின்னவன் தண்ணியை குடிச்சுத்தே ஆகணும். நடந்த எலெக்ஷன்ல சக்கரபாண்டிக்கு யாருமே ஓட்டு போடல. கேஸ் அவனுக்கு பாதகமா தீர்ப்பாகி 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டான். சக்கர ஆலைய அரசாங்கமே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சக்கரபாண்டி வெறியோடையே திரிஞ்சான். வத்தலக்குள்ள ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போன வேலுவோட அம்மா அப்பாவுக்கு சோத்துல விஷத்தை வச்சுட்டான். நல்லதுங்க. என்னங்க சக்கரபாண்டி நிக்கிறான்? என்னங்க வேணாங்க, என்னங்க என்னங்க வேணாங்க, என்னங்க அவங்கள விட்டுருங்க. எங்க விஷ வச்சா புடைச்சுக்குருவாங்களோன்னு வழி மறுத்து சாட்சியே இல்லாம வெட்டி கொண்டுட்டானுங்க. வேலுவோட ஆத்தாப்புறம் கொன்னதுக்கு பின்னாலையும் அவனோட வெறி அடங்கல. அவனுக்கு ஓட்டு போடாத அந்த ஊர் மக்களையும் அதுக்கு காரணமான அந்த குடும்பத்தையும் எந்நேரமும் பழிவாங்க ஆரம்பிச்சிட்டான். அன்னையில இருந்து வெளியே எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி யாருமே கை நினைக்கிறது இல்லை. வீட்டுல கூட அப்பத்தாதான் முதல்ல சாப்பிடும். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அண்ணன் தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன. சும்மா இருக்கியா? காலையில பஸ் பிடிச்சு சென்னைக்கு தான் போக போறேன். இங்கு என்ன வேலை? அதான் ஓ அம்மா அப்பாவா? இதான் ஏன் அம்மா அப்பா. நிறுத்துறியா? ஓகே. இவ்வளவு கிரிப்பா இருந்தா எப்படிப்பா? இந்த கிச்சன் எப்படி இங்க வந்தது? வேலை இது எப்படி வந்தது? இது ஓன் அம்மா அம்மா வச்சிருந்த தாயத்து. இதுல என்ன இருக்கு தெரியுமா? உன்னோட தொப்புள் கொடி. இது காணும் அம்மா துடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது எப்படி இங்க வந்தது? அத முதல்ல சொல்லு. வேலு, அம்மாவை நான் பார்த்திருக்கேன். அம்மா மட்டும் இல்ல, உன்னை, அப்பாவை. சித்தப்பா, நான் போயிட்டு வரேன். வசந்தி பாய். சாந்தி வரேன். அப்பதா நான் கிளம்புறேன். அப்பதா நான் கிளம்புறேன்னு நீங்க எதுக்காக பயப்படுறீங்கன்னு தெரியும். சத்தியமா சொல்றேன்,
வேலுவை பார்த்த விஷயத்தையோ வேலுங்க இருக்கிற விஷயத்தையோ எப்பவுமே எங்க அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டேன் அப்பத்தா. ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே, ஐயா அண்ணன் தம்பி பாசம் அது சோரம் போனதே, பாதையில தென்னம்புள்ள பார்க்க இங்க யாரும் இல்ல, வெளியில நட்ட செடி பூவத்திட நாதி இல்ல, கண்ணுக்குள்ள விழுந்த தூசி ஊசியானதே, பச்சை நெல்லு நாத்து இப்போ பாசியானதே, இவன் நெஞ்சுக்குள்ள வீரம் குறைஞ்சு போனதே, அடரட்ட புள்ள ஒத்தையா. சொல்லு சுவாதி. நீங்க எப்போ வருவீங்க? காலையில வரேன். வேலு கூட வராருல? வேலு என் அண்ணன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? இத்தனை வருஷமா அழுதுட்டு இருந்தாங்கல்ல, நீ சாவர வரைக்கும் அழுதுட்டு இருக்கட்டும். வெயிட் பண்ண. கிளம்பு. இங்கிருந்து கிளம்புடா. வந்த என்ன விட்டுட்டு போ. மறுபடியும் என்ன குத்தி காட்டாத. மனசு குறுகுறுங்குதா? பெத்த தாய்க்கு துரோகம் பண்றோம்னு தோணுதா? நிம்மதியா இருந்த என் மனசை கெடுத்து விட்டியடா. நீ நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா இத்தனை நாள் நாங்க நிம்மதியா இல்லையே. 3 மாசம் குழந்தைய தொலைஞ்சு போனது ஏன் தப்பா? தொலைஞ்சு போன புள்ள 27 வயசுல கிடைக்கிறது பெத்தவங்க தப்பா? நான் போனா உடஞ்சு போயிருவாங்கடா. அப்பதான் உசிரியா விட்டுருண்டா. அப்பதாக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் உண்மை. நீயே வரேன்னு சொன்னாலும் உன்னை ஒரேடியா நான் கூட்டிட்டு போக மாட்டேன். வலியோட வாழ்ந்த குடும்பத்துல வளர்ந்தவன். மத்தவங்க வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் நீ இந்த குடும்பத்துல தான் வாழணும். உன்னை ஒரு தடவை தான் வர சொல்றேன். ஒரேடியா வர சொல்ல. என்ன சொல்ற? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உனக்கு பதிலா நான் இருக்கேன். 1 வாரம் இல்ல 10 நாள் அம்மா அப்பா கூட இரு. அதுக்கப்புறம் நான் உன்னை என்னைக்கு தொலைய பண்ண மாட்டேன். எப்படிடா பெத்த தாய் போய் பார்த்துட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்படா திரும்பி வர முடியும்? சொல்லாத. நீ யாருன்னே சொல்லாத. நீ என்ன மாதிரி போ. உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா அப்படியே திரும்பி வந்துரு. எல்லாம் விதி. நீ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வரணும், சிக்னல்ல நிக்கணும், நீ எங்களை பார்த்து தேடி வரணும், அம்மா சாவி துடைக்கணும், அந்த சாவி உங்க கையில கிடைக்கணும், நான் திண்டுக்கல் தங்கி இருக்கும்போது நீ வந்து தங்கி இருக்கணும், நீ வெட்ட வேண்டியங்களா நான் துரத்தணும், உன்னை வெட்ட வந்தவங்க என்ன துரத்தணும், இதெல்லாமே விதி. எல்லாத்தையும் நானே தூக்கி சுமக்கிற நினைக்காத வேலை. வாங்க வேலு. நீங்க? நான் மூர்த்தி, வாசுடைய ஃப்ரெண்டு. அப்பா அங்கே நிக்கிறேன். என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா போன இடத்துல வேலை சரியா நடக்கல, அதான் ஒரு சின்ன குழப்பம். நாம நினைச்ச வேலை இப்ப சரியா நடக்கலனா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் நல்லா நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு போய் மனசை குழப்பிட்டு போ, நீ உள்ள போ. ஏண்டா மூர்த்தி, நீ தானே கூட போயிருந்த? நான் மட்டும் இல்ல, பஸ்ல கூட 36 பேர் சேர்ந்து தான் போயிருந்தோம். நான் வரேன். என்னங்க இவன் சவரம் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரியா இருக்கான். மாமா வாசு வந்துட்டாரு மாமா. வந்துட்டான், உள்ள இருக்கான் போ. 2 நாளாவே நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அதனால இது சுவாதி, வாசு கட்டிக்க போற பொண்ணு. ஆக்சுவலா அன்னைக்கு நான் தான் உங்களை முதல்ல வில்லேஜ்ல பார்த்தேன். வாட் a surprise. நீங்களும் ஒரு அண்ணனா இருந்திருக்கீங்க. ராத்திரி பகல்னு ஊரா சுத்தினா வீட்டுக்கு வரதுக்கு முன்னால பின்னாடி காரி துப்பிட்டு வரணும். அப்பதான் கண்டது கூட வராது. எழும்பி கையை கட்டாம இல்லையா? துப்பியா? அம்மா தோசை ஊத்தி வச்சிருக்கேன், 3 பேரும் சாப்பிடுவாங்க. இது பாருங்க, இந்த வீட்ல நீங்க வாசுவா எத்தனை நாள் வேணாலும் இருங்க. ஆனா போகும்போது நீங்க தான் வேலுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க.